வணக்கம் ஜெயஹிந்த். ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தானை ஒரு தனி நாடாக அறிவிச்சு ஒரு சுற்றறிக்கை அப்படின்றது வந்திருக்கு. இதை சோஷியல் மீடியாவில் மிரியார் பலூச் அப்படின்ற ஒரு நபர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய அட்டென்ஷனை பெற்றிருக்கு. இந்த டிக்ளரேஷன் படி அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாக், பலுச்சிஸ்தானுடைய தேசிய கொடி, தேசிய கீதம் மா சுக்கைன் பலுச்சானி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கீதம், பலுச்சி ஃபலூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கரன்சி, இண்டிபெண்ட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 85% பலுச்சிஸ்தான் எங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றதும், இதில் கோல்டு மற்றும் காப்பருக்கு உண்டான சுரங்கங்கள், 150க்கும் அதிகமான கேஸ் ஃபீல்ட்ஸு, 1200க்கும் அதிகமான கோல் சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சம் பேர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் காவல்துறை, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெடியாக இருக்கிறதாகவும், 2026 எண்டுக்குள்ள இதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்றதும், அதே மாதிரி பலுச்சி மற்றும் பஸ்தூனி வீரர்கள் பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்தும் காவல்துறை மற்றும் எல்லா லெவல்ல இருந்தும் மிகப்பெரிய லெவலில் மாஸ் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு இவங்க வந்து சேருவாங்க அப்படின்றதும், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, உலக நாடுகளுக்கு எங்களை சீக்கிரம் அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்திருக்கு இந்த லெட்டர் மூலிமா. ஸோ பலுச்சிஸ்தான் ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சுதந்திர நாடு, 85% டெரிட்டரி கண்ட்ரோல், 5 லட்சம் படை வீரர்கள், 1600க்கும் அதிகமான காப்பர் ஃபீல்டு, கோல்டு, காப்பர், மைனிங் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசிய கொடி, தேசிய கீதம் மற்றும் தேசத்தோடைய கரன்சி எல்லாத்தையுமே இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டிக்ளரேஷனை ஏதாவது இது வரைக்கும் ஒரு சர்வதேச நாடு அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னா இந்தியா உட்பட எந்த நாடும் இது வரைக்கும் அங்கீகரிக்கல. ஃபர்ஸ்ட் 85% டெரிட்டரி கண்ட்ரோல் இவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஒரு கணிசமான அளவுக்கான டெரிட்டரியில் பாகிஸ்தானுடைய இராணுவம், துணை இராணுவம் யாருமே உள்ளே போக முடியாத நிலைமை அப்படின்றதான் இருக்குது. பலுச்சிஸ்தானை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து நினைவு கொள்ளணும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மவுண்ட் அபு ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஜெய்சல்மர் போகக்கூடிய சாலையில் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு பாலைவனம் இருக்கும், மலை குன்றிய பகுதிகள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேர்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. புது கொடி, புது நேஷனல் ஆந்தம், புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், இது அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. 5 லட்சம் பேர் ஸ்ட்ராங்கான ஆர்மி அப்படின்றாங்க. பட் இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. பிஎல்ஏ, பிஎல்எஃப் எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒரு 50,000 அளவுக்கான வீரர்கள் இவங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கன்ஃபர்ம்டாக ஆப்ரேஷன் ஷபன் அப்படின்றத இவங்க லான்ச் பண்ணாங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் அதிகமான பாகிஸ்தான் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதை வந்து அறிவித்தது ஏதோ ஒரு ப்ராபகண்டாவோ இதுவோ கிடையாது. மிரியார் பலூச் ஒரு ஆக்டிவிஸ்ட், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இதை வந்து பண்ணக்கூடியவங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஒரு பலூச்சி ப்ளஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஒரு டிப்ளமேட், ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு ஹேண்டில் எக்ஸ்தலத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரீ பலுச்சிஸ்தான் மூமெண்ட், அதாவது இவங்களுடைய எக்ஸைல்டு லீடர் ஹைரபர் மாதிரி, அப்புறம் வந்து அவங்களுடைய முன்னாள் நேஷனலிஸ்ட் லீடரான நவாப் கேர் பக்ஷம் மாதிரியோடைய பையன், இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இவங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்இஎம்ஆர்ஐ போன்ற பலுச்சிஸ்தான் ஸ்டடீஸை பண்ணக்கூடிய பல திங்க் டேங்க்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, வெஸ்டர்ன் திங்க் டேங்க்ஸில் நல்லா அறியப்பட்ட ஒரு நபர். நாமளும் இவங்ககிட்ட தொடர்பு கொண்டோம். பட் அவங்க வந்து சில முக்கியமான அங்கே என்ன நடக்குது அப்படின்றதுக்கான தகவலை வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் மூலயமா நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல மே 2025 இதே மாதிரியான ஒரு சுதந்திர பிரகடனத்தை இவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே டைமிங்கில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஜூலையில் இந்த வருஷம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு தனியான ஒரு பெட்டிஷனும், யூகே, ஏன்னா யூகே ரொம்ப முக்கியமான நாடு. இந்த உலகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளுக்கு இவங்க தான் காரணம். இந்தியா பாகிஸ்தானை மத ரீதியாக பிரித்தது இல்லாமல் பலுச்சிஸ்தானை கொண்டு போய் பாகிஸ்தான்கிட்ட கொடுத்ததுனால யூகேக்கு ஒரு தனி கோரிக்கையும், இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு தனி கோரிக்கையும்,
ஐநாவுக்கு ஒரு தனி கோரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு நேச்சுரல் அலை, கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக எல்லாமே பலூச்சிகளுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான நாடு இந்தியா, எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான், எதிரிக்கு எதிரி நண்பன்ற இதுலையும் அவங்க உள்ள வராங்க. இப்போ இந்த டிக்ளரேஷன் மட்டும் ஒரு தனி நாட்டை உருவாக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா 2010 கொசோவா ஒரு நாடு டிசால்வ் ஆகும் பொழுது அந்த அட்வைசரி ஆப்ஷனில் அது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 2010 சில முக்கியமானதை வச்சுருக்காங்க. 1933 போடப்பட்ட மாண்ட்வீடியோ கன்வென்ஷன் படி 4 முக்கியமான சோதனைகளில் ஒரு இடம் கடந்தாதான் ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் பாப்புலேஷன், 2வது டிஃபைன்டான ஒரு டெரிட்டரி, 3வது செயல்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் கவர்மெண்ட், 4வது வெளியில மிச்ச நாடுகளோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மாதிரியான ஒரு மினிஸ்ட்ரி. இது 4ம் இருந்தால் தான் ஒரு புது நாடுன்றதை அறிவிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தியரி. ஸோ ஒன்று 1933 படி உங்களுக்கு ஒரு தெளிவான வரையறை இருக்கணும், நாட்டோடைய பவுண்டரிஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இது வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் தியரி. டிக்ளரேட்டிவ் தியரியில் பல நாடுகள் வந்து உருவாகி இருக்கு. நம்மளதே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தின அன்றைக்கு இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம்மளுடைய கிழக்கு பக்கத்தில் கணிசமான பிரிட்டிஷ் படைகளை வீழ்த்தி கொடியை ஏற்றிட்ட இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். இது வந்து டிக்ளரேஷன். ஸோ இந்த இடத்துல டிக்ளரேஷனா வெர்சஸ் கான்ஸ்டிடியூட்டிவ் தியரியா அப்படின்றதுல எப்பயுமே ஒரு இது இருக்கு. லெஃப்ட்ல பேசக்கூடியவங்க ரைட்ல பேசுவாங்க, அது வந்து மாறி மாறி பேசுவாங்க. பட் ரொம்ப முக்கியமா என்ன இல்லை அப்படின்னு பார்க்கணும்னா இது ஒரு பேரா ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி ஒரு பேரா ஸ்டேட்டை அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாகிஸ்தானுடைய கவுண்டர் கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் கலாட்டோடைய கடைசி மன்னர் கான் அவர்கள் கையெழுத்து போட்டது. ஸோ இந்த பகுதி ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு. பலுச்சிஸ்தான் என்றைக்குமே இல்லை. அவங்க இன்ஃபேக்ட் இந்தியா கிட்ட கேட்டாங்க, நாங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பிச்சு ஒரு வீக் ட்ரைபல் குரூப்போட லீடராக இருந்த கலாட்டோடைய லீடராக இருந்த மன்னராக இருந்த கானை தூக்கிட்டு வந்து அவர் கையெழுத்து போட்டது. ஸோ இது வந்து எங்கள் நாட்டோட சேர்ந்துருச்சு. ஸோ அன்னைக்கு போட்ட கையெழுத்து கட்டாயப்படுத்தி கொலை மிரட்டல் வைத்து போடப்பட்ட கையெழுத்து. இதே நீங்கள் காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷனில் அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பாகிஸ்தானுடைய ஒரே ஒரு கிளைம் என்ன அப்படின்னா 48 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் தான். அன்னைக்கு போடப்பட்ட அந்த ராஜாக்கும் அன்னைக்கு இருந்த ஜின்னா அவர்களுடைய அரசாங்கத்துக்கும் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு டெரிட்டரி கண்ட்ரோல் அப்படின்றது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஒரு டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2010 இந்த மூமெண்ட்டை கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டினாங்க பாகிஸ்தான். அந்த அளவுக்கு சிவியரான மிலிட்ரி ஆக்ஷன், இராணுவம், நினைச்சு பார்க்க முடியாத கொடுமைகளை பண்ணி பலூச்சி தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2020 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் மூமெண்ட் அப்படின்றது ஒரு சின்ன முணுமுணுப்பா இங்கேயும் அங்கேயுமா கேட்டுட்டு இருந்துச்சு. 2020க்கு பிறகு இந்த 6 வருடத்துல பிஎல்ஏ குறிப்பாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்றது ஒரு டிபிக்கல் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸாக இல்லாமல் தன்னை வந்து ஒரு மினி இராணுவமாக வடிவமைச்சு நினைச்சு பார்க்க முடியாத தாக்குதல்களை, இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தான் மீது யுத்தங்கள் நடத்தல சில தாக்குதல்களை விட வீரியமான தாக்குதல்களை பாகிஸ்தான் மீது நடத்தினாங்க. இது வரைக்கும் பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் கவுண்ட் படி எடுத்தீங்கன்னா 521 அட்டாக்கு 1060க்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்றது. பட் இது ஆக்சுவல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5000க்கும் அதிகமாக இருக்கு. 31 ஜான் பிஎல்ஏவோட ஆப்ரேஷன் ஹெராஃப் 2.0 இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். ஏன்னா 12 இடத்துல ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகம், துணை இராணுவத்துடைய ரேஞ்சர்ஸ் தலைமையகம் உட்பட 24 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் குவேட்டாவில் வந்து பாம்பு பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 13 பிஎல்எஃபோடைய குஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் பண்ண அம்புஷில் 33 பேர் ஒரே இடத்துல கொல்லப்பட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான சீபக் ரூட்டே கம்ப்ளீட்டாக பிளாக்கேட் ஆச்சு. இப்போ 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஜூலை இதுலேயே பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆப்ரேஷன் ஷபான் அப்படின்ற பேரில்.
ஸோ இந்த இடத்துல இந்த ரீடிங்கை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்றது இப்போ ஒரு பேச்சு பொருளா லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஏதோ ஒரு இன்சர்ஜென்சி குரூப் ஏதோ போராடுறாங்க அப்படின்னு போகாம இது ஒரு ஃபார்மல் நாடா இன்னைக்கு குளோபல் அட்டென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ குளோபல் அட்டென்ஷன் கிடைக்குது, தனிநாடு டிக்ளேர் பண்றாங்க. இனி அடுத்த கட்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த ரிப்பப்ளிக்கை அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு அப்படின்றது இந்தியா. பட் இந்தியா அந்த கார்டை எப்போ பிளே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை அங்கீகரிக்கிறதுக்கு இன்னொரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் ஒரு லாங் டேர்ம் எனிமியா அவங்க பார்க்குறாங்க. இஸ்லாமிய நாடு, கையில் அணுகுண்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய த்ரெட் இஸ்ரேலுக்கு வந்து இருக்கு. இப்போ இதை தவிர ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள், ஏன்னா யூகேக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ ரிலேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா மட்டும் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தானை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா இது டோட்டலாக வேற ஒரு கேமை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா அப்படின்னா, இதில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளேயர் வந்து சைனா. தன்னுடைய ஒரு 40-50 பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பகுதிகளில் மட்டுமே இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டனா மட்டும்தான் இந்த ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ சைனா என்ன விலை கொடுத்தாவது இதை வந்து பாகிஸ்தான் கூட இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, புதுசாக வந்திருக்கக்கூடிய பிக் டாடி அமெரிக்கா, $500 மில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு பெரிய பணம் கிடையாது. பட் பலுச்சிஸ்தான் ஈரானை எல்லையை கொண்ட ஒரு நாடு. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவும் இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒத்து பார்க்கும். மூணாவது ஒரு பிளேயர் இருக்காரு, ரஷ்யா. ரஷ்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டியில் அவங்களுக்கும் பலுச்சிஸ்தான் ஒரு மிக மிக முக்கியமான நாடு. இப்போ நாலாவது இந்தியா. ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் உருவாகுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வின், ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதன் பிறகு லாங் டேர்மா நம்ம சிந்து நம்ம கையில வந்துருச்சு. பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டான்னு சொல்லி நம்ம தேசிய கீதம் பாடுறோம். அந்த சிந்து இப்போ நம்ம கையில் இல்லை, அந்த சிந்து திரும்ப வந்துச்சு. இதை பற்றி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே ஒரு டைம் பேசினதை நம்ம பார்த்தோம். சிந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கு, சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சிந்து நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நமக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் ஒரு எல்லை அப்படின்றது வந்துடும். அதுல ரொம்ப முக்கியமா கடற்கரை எல்லை அப்படின்றது நமக்கு வந்துடும். இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் பிரசன்ஸ், அந்த இம்பாக்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வெஸ்ட்ல ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? உடனடியாக நடந்துடுமா? கண்டிப்பாக இதெல்லாம் உடனடியாக நடக்காது. நான் உங்களுக்கான சினாரியோஸை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து இவங்க எல்லாமே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். இப்போ இதில் வந்து மாரங் பலூச் ஒரு பெண் சிங்கம், ஒரு உமன் லீடர், அரசியல் ரீதியா போராட்டம் எடுத்து வச்சதுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இப்ப ஜெயில வச்சிருக்கிறாங்க. இந்த முட்டாள்களுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, ஒரு குக்கர் வந்து உள்ள ப்ரெஷர் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த விசில் எதுக்கு வச்சிருக்குன்னா அதை வெளியில வரத்துக்கு. ஸோ ஒரு ஜனநாயகத்துக்கு அந்த குக்கர் விசிலா இருக்கக்கூடியது, அந்த கொந்தளிப்பை மக்கள் ஏதாவது இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்ற போது போராட்டம், இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு இயக்கம் மூலியமா எடுப்பாங்க. அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் ஆகும். இந்த முட்டாள்கள் ஆயுதமேந்தி போராடக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடக்கூடியது. நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து சோளக்கொல்ல பொம்மை வைப்போம் இந்த பறவையெல்லாம் விரட்டுறதுக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலுச்சிஸ்தானில் போட வீரர்கள் ஒரு போஸ்ட்டில் போய் ரெய்டு பண்ணுறாங்க, துப்பாக்கியை வச்சு சுடுறாங்க. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த சோளக்கொல்லை பொம்மை மாதிரி பாகிஸ்தானுடைய ராணுவ உடையில வைகோவில் போட்டு ஒரு டம்மியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுதான் பாகிஸ்தான் ராணுவத்தோடைய நிலைமை. இப்போ அரசியல் ரீதியா மாரங் பலூச் அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு உண்டான அந்த அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து நாட்டோடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அவங்கள தூக்கி ஆயுள் தண்டனைன்னு போட்டு ஜெயிலில் போட்டாச்சு. பலுச்சிஸ்தான் மக்கள் கொஞ்சம் ஹோப் வச்சிருந்தது இம்ரான்கான் மேல. இம்ரான்கான் இப்போ உயிரோட இருக்காரா இல்லையான்றது தெரியல. அவரும் இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள. இப்போ இந்த இடத்துல தான் இந்த நாடு வந்து இந்த குறிப்பிட்ட பகுதி பிரேக் ஆகிறதுக்கான அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பானையில ஒரு சின்ன விரிசல் விழும் பார்த்தீங்களா, அந்த விரிசலுக்கு அப்புறம் அது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். அந்த விரிசலை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வெகு விரைவில் பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக உருவாகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்றதுக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.